Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே 100 நாள் வேலை திட்டம் வழங்க கோரி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மொரப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக 100 நாள் வேலை திட்டப் பணிகள் வழங்கப்படாமல் இருந்தது. இதனை கண்டித்து மதுராந்தகம் உத்தரமேரூர் சாலையில் மொரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பள்ளிச் சிறுவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். எடப்பாடி குப்பாண்டி வளவு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் 10ஆம் வகுப்பு பயிலும் தனது பேரனை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஆலமரத்து காடு சுற்று புறவழிச்சாலை 4 ரோட்டை கடக்க முயன்றுள்ளார். அப்போது நாச்சியூரை சேர்ந்த மயில்சாமி என்ற இளைஞர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்து மோதியதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். அப்பகுதியில் வேகத்தடை இல்லாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்ததை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே விசைப்படகு மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மைனாரிட்டி பாஜக அரசும் விடியா திமுக அரசும் மீனவர்கள் பிரச்சினையில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்கிய கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட முல்லை நகர் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயிலிருந்து தண்ணீர் வெளியேறாமல் உள்ளது. இதனால் இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு நோய் தொற்று அபாயத்தை சந்தித்து வருகின்றனர். திறனற்ற திராவிட மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதனை சரி செய்ய கோரி அந்த பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நைட்டுக்கெல்லாம் கொசுவு என் உடம்புக்கு முடியாம நான் 3 தடவை ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன். என்னால முடியலங்க. இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க. கோடி புண்ணியம் உங்களுக்கு. அப்படி இல்லனா டிச்சியை போற மூட சொல்லு. கோடி புண்ணியம் எப்பவும் போல. இந்த டிச்சியை முதல்ல இல்லாம தான் தெருவுல இருந்துச்சு. என் குழந்தை குட்டியெல்லாம் வச்சு நான் தவிச்சுக்கிட்டு கிடக்கேன். என் வயசான காலத்துல போய் சேர்ந்துருவேன். இந்த டிச்சுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி.